கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு அருமையான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதித்து அவரை உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக வந்து பொழிந்திட்ட ஆவி, முன்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக வந்து பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோட நீச்சலாள மொழியே, நேசரங்கில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவத்திடும், எந்த நாவத்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக வந்து பொழிந்திட்ட ஆவி, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாறியாக வந்து பொழிந்திட்ட ஆவி, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தே, போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ, போதிக்கும் ஆவியாலே என்னை நிரப்பும். என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோட நீச்சலாளம் மூழ்கியே, நேசரன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவத்திடும், எந்த நாவத்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக இன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினால் இந்த நாளில் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி ஆவியானவரால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நாங்கள் எப்பொழுதும் இருக்க கிருபை செய்யும். தொடர்ந்து கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். என்ன சொல்கிறார்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு பண்ணுறார். உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். கடந்த காலங்களிலே நீங்கள் ஏதோ சில சூழ்நிலையினால் ரொம்ப விரக்தி அடைஞ்சு, பின்மாற்றம் அடைஞ்சு, மனம் சோர்ந்து போய், ஆவியின் அனலையெல்லாம் இழந்து போன நிலையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாமல் இன்றைக்கி ஒரு வறட்சியான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை. இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம் எங்கே நிறைவேறுது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே மேல் வீட்டறையில் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி ஆவியை கர்த்தர் ஊற்றினார் என்று
நம்ம பார்க்க முடிகிறது. உலர்ந்து போன அந்த ஜனங்கள், பயந்து போயிருந்த அந்த ஜனங்கள் மேல் வீட்டறையில் வந்து காத்திருந்து ஜெபித்த போது அந்த ஆவி ஊற்றப்பட்டது. அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க, அவங்க பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு பாருங்க, அந்த சோர்ந்து போன சீசர்களுடைய மனம் திடப்பட்டது, தைரியப்பட்டது, உற்சாகம் அடைந்தது. அவங்க ரொம்ப தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க, இயேசுவின் அன்பை சொன்னாங்க, சாட்சியாக வாழ்ந்தாங்க. அவங்களை எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் துயரப்படுத்தினாலும் அவங்க எதுக்கும் அஞ்சாமல் தைரியமாக நின்றாங்க. காரணம் அந்த பரிசுத்த ஆவியின் பலன். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பயந்து ஒடுங்கி சோர்ந்து எல்லாமே போய்விட்டது, இனி என்ன வாழ்க்கைன்னு சொல்லி இழப்பின் மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, தம்முடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்றி உங்களை பலப்படுத்தி தேவன் உயர்த்த போகிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. துவண்டு போய் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே என்னை நிரப்பும், உங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை தந்து உங்களை உயர்த்தி மறுபடியும் மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தோடு, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு, பரிசுத்த ஆவியின் கிருபைகளோடு கூட ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கரம் இறங்கட்டும். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்க மேலே உங்கள் ஆவியின் வல்லமை ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். புது பலத்தோடு எழுந்து கர்த்தருக்காக பிரகாசிக்க என் தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.